ஆப்கி அதாலத்ல பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு என்னன்னா பாரதம் ஏமாத்தி அட்டாக் பண்ணிட்டாங்க. பிலாவல் புட்டோ ஃபாரின் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் ராத்திரியில இருட்டுல எதுக்கு தாக்கினீங்கன்னு கேட்டிருக்காரு. ராத்திரி இருட்டு நேரத்துல திருடங்க தான் வந்து தாக்குவாங்க. இதுக்கு தான் ஜெய்சங்கர் சார் சொன்னாரு, நாங்க திருட்டுத்தனமா இல்ல, நெஞ்ச நிமிந்துகிட்டு போய் அடிப்போன்னு. அப்புறம் யார் அடிச்சோம்? யாரையும் அடிக்கல, பயங்கரவாதிகளை மட்டும்தான் அடிச்சோம். பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீநகர்ல அவரோட அறிக்கையில சொன்னாரு. அவரு ராம் சரித்திரத்தோட சுந்தரகாண்டத்துல 4ஆம் பிரிவை பத்தி சொன்னாரு. ஹனுமான் அசோகவனத்தை அழிச்சிருவாரு. அப்ப அவரு ராவணனுக்கு எதிரில வரும்போது நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, தினுமுகிமாரே தகிப்பர் வாந்தே தனேத்துமாரே, யார் என்ன அடிச்சாங்களோ நான் அவங்களதான் அடிச்சேன். என்ன அடிச்சவங்கள நான் அடிச்சேன், என்ன அடிக்காதவங்கள நான் அடிக்கல. இன்னொரு விஷயம் சொல்றேன். மக்கள் சொல்லுவாங்களே எதுக்கு நின்னுட்டேன்னு, ராமாயணத்திலிருந்தே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஹனுமான் அவர்கள் இலங்கையை எரிச்சிட்டு வந்தாரு. அப்புறம் அசோகவனத்தை அழிச்சிட்டாரு. ஹனுமான்குள்ளேயே எல்லா வேலையும் முடிக்கிற சக்தி இருந்தது. அப்புறம் இது உண்மை கூட. சீதாதா எதிரில வந்து அவர் சொன்னாரு, நாங்க ஒரே மாசத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ராட்சசன் மிக சக்தி வாய்ந்தவன், வானரங்கள்லாம் ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு. சுத் கப்பி சப் துமை சமானா ஜாதுதாத் அதிபட் பலவானா மோரே ஹிருதய பரம சந்தேஹா. ஹனுமான் அவர்கள் என்ன பண்ணாரு, சுனி கப்பி பிரகட் कीन निज देहा. फिर वो देह क्या दिखाई थी? कनक भूधरा कार शरीरा समर भयंकर अतिबल बीरा. முதல்ல காட்டினாரு. அப்புறம் கடைசி விஷயமா என்ன சொன்னாருன்னா, अबही मां तुम्हें जायूं लेवाई. இப்பயே கூட்டிட்டு போக முடியும் இலங்கையை அழிச்சிட்டு. प्रभु आयस नहीं राम दोहाई. இதனால நம்ம பிரபுவுக்கும் படைக்கும் புகழ் என்னைக்குமே உயராது. நம்மளால இன்னைக்கே எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம வெற்றியும் அடையணும், புகழும் அடையணும். அததான் மோடிஜி ரொம்ப தெளிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிந்துல, பாகிஸ்தானோட சிந்துல, அது நேத்துக்கு முந்தா நேத்துக்கு நடந்த விஷயம்தான். அங்க இருந்த ஹோம் மினிஸ்டரோட வீட்டை எரிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மிலிட்டரி கான்வாயை நிறுத்திட்டாங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு. நாம எதிரிங்க கூட சண்டை போட போறோம்னு. எதிரிங்களே அவங்கதான். அங்க கோஷத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நேத்துக்கு பங்களாதேஷ்ல இன்னைக்கு சிந்து தேஷ் உருவாக போகுதுன்னு. ஏன்னு காரணம் தெரியுமா? தண்ணியை நிறுத்திட்டோம்ல. தண்ணியை நிறுத்தினதுனால என்னாச்சு? இப்போ அதுல இன்னொரு டெக்னிக்கலான விஷயம். மக்கள் இன்னும் டேம் கட்டலன்னு சொல்லுவாங்க. ஆமா, டேம் கட்டல. ஆனா இன்டர்சிட்டில ஒரு வேலை பண்ணிருக்காங்க. ஹைட்ராலஜிக்கல் டேட்டா கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்குன்னு அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? ஒரு தடவை 55 மீட்டருக்கு உயரும், இன்னொரு தடவை 9 அடிக்கு வந்து நிக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கு இடையில ஒரு கால்வாய் உருவாக்கிட்டு இருக்கு. அதனால சிந்துல இன்னும் தண்ணி கம்மியா ஓடிட்டு இருக்கு. அதனால சிந்துல பிரச்சனை உருவாயிருக்கு. தண்ணி கம்மியானதுனால நாம ஆல்ரெடி தண்ணியை கட் பண்ணணும்னு நினைச்சோம். சோ இப்ப அதுதான் சொல்லுவாங்க, மூளைய பயன்படுத்தணும்னு. அப்புறம் இதனாலதான் நான் ஒரு வரியில சொல்ல விரும்புறேன், दरिया का सारा नशा उतरता चला गया. அப்போ மோடிஜி என்ன சொன்னாரு? தண்ணி குறையுது இல்ல, दरिया का सारा नशा उतरता चला गया. तुम मुझको डुबाता रहा और मैं उभरता चला गया. அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இன்னொரு லைன் இருக்கு. वो पैरवी तो झूठ की करता चला गया, बस उसका चेहरा उतरता चला गया. சுதான்ஷு சார், பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னாரு, நீங்க எங்க தண்ணியை நிறுத்தினீங்கன்னா நாங்க உங்க மூச்சை நிறுத்திடுவோம்னு. இங்க பாருங்க, இத ஹாஃபிஸ் சையத் சொன்னாரு. அதாவது பாருங்க, எந்த வித்தியாசமும் இல்ல. பாகிஸ்தான் ராணுவத்தோட செய்தி தொடர்பாளர், அவரோட பேரு அகமது ஷெரீப். அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய உத்தமர்னா, அதாவது அவரோட அப்பா வாலித், அவர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். ஏன்னா 2000 அவரு ஒசாமா பின்லேடனுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜியை கொடுக்க முயற்சி பண்ணாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பாகிஸ்தானோட சீருடையில அந்த தோற்றத்துல எவ்வளவு பயங்கரவாதம் இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஒரு புத்தகம் இருக்கு, நியூக்ளியர் ஜிஹாத். அது அமெரிக்காவோட அசிஸ்டன்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் பேரு டக்ளஸ் பிரான்ஸ், FRANTZ. அப்புறம் கேத்ரின் காலின், அவங்க 2 பேரும் சேர்ந்து 2007 புக் எழுதினாங்க. ஒன்னு சாப்டர் நம்பர் 5 பேஜ் நம்பர் 41ல அந்த ஃபுல் சாப்டர்ல பாகிஸ்தான் பைப்லைன், பாகிஸ்தான்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க உள்ள அரசியல் பத்தி, அங்க உள்ள நிலைமை, அத பத்தி லைட்டர் வேலை சொல்லணும்னா, जिससे कोई गलती ना हो भगवान, जिससे गलती हो जाए वो इंसान, जो जानबूझ के गलती करे वो बेईमान,
और जो गलती पे गलती करके पिटाई पे पिटाई झेलता रहे वो पाकिस्तान है। ஆனா சுதான்ஷு சார் அவங்க நிறைய ப்ராபகண்டா பண்ணாங்க, பல வீடியோஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்கை நியூஸ்ல, இப்படி உலகத்துல பல சேனல்ஸ்ல பல வீடியோல நியூஸ் காட்டினாங்க. அவங்க எப்படி இந்தியாவோட ஏர் பேசஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு, அதுவும் சிர்சா வரைக்கும் வந்துருச்சு. இத பத்தின 2 விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு பிரமாதமான ப்ரொபகண்டா சிஸ்டம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு விமன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. பிடிவி சொன்னாங்க த சோர்ஸ் கைண்ட் ஆஃப் அரெஸ்டட்னு. ஸ்கை நியூஸ் என்ன சொன்னதுன்னா சோர்ஸ் இஸ் ஸ்கை டிவின்னு. கடைசியில அவங்க பாகிஸ்தானோட ஆர்மி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. துக்கமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானோட மீடியால இந்தியாவோட எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ யூடியூபர்ஸ், எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட அறிக்கையை கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைப்புச் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட மிலிட்ரியோட பிரீஃபிங்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஆவணங்களை கொடுக்குது. அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட அறிக்கை. அவங்க ராகுல் காந்தியை கோட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க நாங்க இந்தியாவோட 5 ஃபைட்டர் ஜெட்ஸை அழிச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்க முக்கியமான ஒரு வேர்டு, அதாவது தீஸ்மார் கான் கதையை கேட்டிருக்கீங்களா? தீஸ்மார் கான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்லுவார்னா, தீஸ்மார் கான் அவர் 30 பேரை ஒரே டைம்ல கொன்னுட்டாருன்னு. ஒரே டைம்லயா? அப்ப அந்த 30 பேர் யாரு? 30 ஈய சாகடிச்சிருக்காரு. அதனாலதான் தீஸ்மார் கான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாகிஸ்தானோட கிளைம், ஒரு ஃபேக்சுவல் விஷயத்த சொல்றேன். நியூயார்க் டைம் நியூஸ் பேப்பர் எங்களுக்கு சாதகமா எழுத மாட்டாங்க. இதுவரைக்கும் அதுல பெரும்பாலும் அதோட ரைட்டிங் எல்லாம் எங்களுக்கு எகென்ஸ்டா தான் இருக்கும். 14th மே நியூயார்க் டைம்ஸ் பாருங்க, அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்தியா எதை டேமேஜ் பண்ணிருக்குன்னு சொல்லுதோ அது சேட்டலைட் பிக்சர்ஸ்ல ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு. அப்புறம் பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுதுன்னா, ஆதம்பூர் ஏர்பேஸ பினிஷ் பண்ணிட்டாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, F-400 தூக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு. எல்லா இன்டாக்டும் தெரியுது. ஆனா நியூட்ரல் அப்சர்வர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான் என்னன்னு சொல்றது, பாகிஸ்தானுக்கு இந்த மொகலியர் வாழ்க்கை வாழ்றது பழக்கம். இந்திய மக்கள் நிறைய பேர் கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. आओ बच्चों तुम्हें दिखाएं झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो ये धरती है बलिदान की. இது 1954 பிலிம் ஜாகிருதி. அதோட ரீமேக்கா 1955ல பாகிஸ்தான்ல ஒரு படம் எடுத்தாங்க, பேதாரின். அதுல சேம் டு சேம் இதே வேர்ட்ஸ வச்சு ஒரு பாட்டு எழுதினாங்க. आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, जिसकी खातिर हमने दी कुर्बानी लाखों जान की. இப்ப போய் செக் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான்லயே அதை மாத்தி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, यहां तो क्लाशनिकोव भी मिलती है अब कीमत में नान की. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, ना बिजली ना पानी है और ना हिफाजत जान की. சுதான்ஷு சார், காங்கிரஸ்ல ஒரு லீடர் இருக்காரு, விஜய் பட்டேஜிதார், மகாராஷ்டிரால காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் விலை கம்மியான ட்ரோன்ஸ் தான் அனுப்பினாங்க, ஆனா நாம அதை அழிக்கிறதுக்கு 15-20 லட்சம் உள்ள மிசைல்ஸ் தான் அனுப்பிச்சோம், வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன தெரியும் எந்த மிசைலை எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னு? ரொம்ப விசித்திரமான விஷயம். இந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது எந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வைரஸ் மியூட்டேட் பண்ணும். அது அதோட ஜீனோம் சீக்வன்ஸ். இதோட மியூட்டேட் ரொம்ப விசித்திரமானது. ரஃபேல் வரும்போது ஏரோநாட்டிக் எக்ஸ்போர்ட் ஆயிடுவாங்க. கோவிட் வரும்போது செல்லுலார் மைக்ரோபயாலஜிஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க. அது லான்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் எப்படி நடக்க முடியும்? அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜில எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கும்போது அவங்க முகூர்த்தத்துல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் பாலிஸ்டிக்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டு வராங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் ராணுவத்தோட சில பொறுப்புள்ள அதிகாரிங்க இந்த விஷயத்துல ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வந்தா கண்ணால அடிச்சோன்னு, அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா ராக்கெட்டை வச்சு அடிச்சோன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பீரங்கியை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ராணுவம் எல்லா விஷயத்தையும் கவனமா இருந்திருக்காங்க. அப்புறம் எந்த ப்ரொஃபஷனலிசத்துல நம்ம இந்தியன் மிலிட்டரி இருந்ததுன்னா, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். ஒரு விஷயத்துல பாகிஸ்தான் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங். என்னன்னு கேளுங்க. பாகிஸ்தான்ல அவங்களோட ராணுவத்தை எந்த விதமான கேள்வியும் கேட்கல. யூடியூபரும் சரி, இன்ஃப்ளூயன்ஸும் சரி, தலைவர்களும் சரி. ஆனா இங்க நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரதமர் இதுக்காக தான் ரொம்ப நேர்மையா முயற்சி பண்ணிருக்காரு. 7 டெலிவேஷன் அனுப்பியிருக்காரு. ஏன்னா இந்தியா ஒன்னா சேர்ந்திருக்குன்னு இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியணும்னு. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பாகிஸ்தான் நம்ம அறிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. காங்கிரஸ் பவர்ல இருக்கும்போது கூட தான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் இதை ஃபேக்டோட சொல்றேன். பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் பாகிஸ்தான்ல தான் பண்ணாங்க.
அப்புறம் இதோட விஷயம் FBI அமெரிக்கன் இன்வெஸ்டிகேஷன்லயும் வந்திருக்கு. முன்னாடியே IBB சொன்னாங்க பாகிஸ்தான் பண்ண வச்சதுன்னு. திடீர்னு யூ டர்ன் எடுத்து ஹிந்து தியரி சொல்லுச்சு. பாகிஸ்தான் கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க இந்தியா எங்க கிட்ட சொல்லி இதை செய்யறாங்கன்னு. இப்போ 26/11ல மசூத் அசர் பண்ண வச்சாரு. அப்ப இவங்களோட தலைவர்கள் அறிக்கையை பாத்தீங்கன்னா 26/11 இஸ் RSS கான்ஃபரன்ஸ். அசீஸ் பர்னிஸ் அதை வச்சு புக் எழுதிருக்காங்க. அதுக்கு திறப்பு விழா வேற. பாகிஸ்தான் அதை பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ப்ராப்ளம் என்ன? பாகிஸ்தானுக்கு கவர் ஃபயர் பவர்ல இருக்கும்போது கொடுக்கறாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு கவர் ஃபயர் எதிர்கட்சியில இருந்தாலும் கொடுப்பாங்க. நான் ரொம்ப பணிவோட சொல்ல விரும்புறேன். கத்துக்கணும்னா எங்ககிட்ட கத்துக்கணும். 62 போர்ல ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்துக்கு கோட் பண்ணது ஜன்சங் மட்டும்தான். அப்ப எங்களோட பேர் ஜன்சங். ராஷ்டிரிய ஸ்வயம் சங் சேவா கூட சப்போர்ட் பண்ணாங்க. 26 ஜனவரி 1963ல அவங்க ரிபப்ளிக் டே அப்போ பரேட்ல இன்வைட் பண்ணாங்க. சோ 1963 போர்ல ஜன்சங் இல்ல. லால் பகதூர் சாஸ்திரி ஆல் பார்ட்டி மீட்டிங்ல 2வது சர்ச்சை அப்போ குரு கோல்வர்கார கூப்பிட்டாரு. 1971 போர்ல எப்படி அடல்ஜி இந்திரா காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணாரோ அது இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. 1995ல ஜெனீவால அப்போ பாகிஸ்தான் நமக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில இருந்த அடல்ஜி நரசிம்மராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் நரசிம்மராவ் அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சண்டை போடணும்னா போட்டோம். 2013ல நவாஸ் ஷெரீப் மன்மோகன் சிங் அவர்களை பத்தி தப்பா பேசினாரு. அப்போ மோடிஜி சொன்னாரு, சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு 125 கோடி நாட்டு மக்களை தப்பா பேச அவர் யாருன்னு. ஆனா ஒரு சில நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க ப்ரோக்ராமா இருக்கிறதுனால சொல்றேன். ஆப்கி அதாலத்துல நீங்க அடல் அவர்களோட எபிசோட நல்லா பாருங்க. அதுல ரஜத் சார் அவர்கிட்ட கேட்டாரு 71 போர்ல துர்கா எங்கன்னு இந்திராஜி கிட்ட. அடல்ஜி சொன்னாரு நான் சப்போர்ட் பண்ண ஆனா துர்கான்னு சொல்லவே இல்லைன்னாரு. அது நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா இந்திராவோட விசுவாசி புப்புல் ஜாக்கர்னி எழுதினார்னு. அப்புறம் அவரு சொன்னாரு என்கிட்ட வந்தாங்க நான் எதுவுமே சொல்லன்னு. அவரு அந்த காலத்துல உள்ள ஆர்காய் ரெசிடிங் எல்லாமே அங்க உள்ள நியூஸ் பேப்பர்ல தேடினாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்போ அடல்ஜி சொன்னாரு நான் சப்போர்ட் பண்ணது என்னமோ உண்மைதான், நான் சொல்ல. ஆனா யாருக்கு தெரியும் துர்கா என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்களோ என்னமோ. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஒருவேளை பாகிஸ்தான் மறுபடியும் ஏதாவது செஞ்சாங்கன்னா, பெரிய பயங்கரவாதிகளை அனுப்புனாங்கன்னா இந்தியா என்ன பண்ணும்? பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எங்களோட லட்சியம் என்னன்னா ஆன்டி டெரரிசம் வில் பி கன்சிடர் ஆக்ட் ஆஃப் டெரரிசம். இப்போ என்ன பண்ணுவாருன்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியாத. ஏன்னா 3 தடவையும் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்கோம். இப்போ நம்ம பாகிஸ்தானை எவ்வளவு தூரம் போக்க வச்சிருக்கோம்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற திருஷ்யத்தை பாருங்க. இப்போ சிந்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, பலுச்சிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஹேவர் பக்துன்கால என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. என்னன்னு தெரியுமா? ஆர்மி சீஃப் சொல்றது இன்னொரு பக்கம். பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் குவாசா ஆஃபி 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்திருக்காரு. கேவர் பக்துன்காவால அங்க இருக்கிற தாலிபான் இருக்காங்கல்ல, இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இட்ஸ் அ ப்ராக்ஸி ஆஃப் ஆப்கானிஸ்தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ ப்ராக்ஸி ஆஃப் இந்தியான்னு. அதாவது அந்த தாலிபான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல ஷரியா ஆக்டிவா தான் இருக்கு, அப்புறம் இது பியூர் இஸ்லாம் இல்ல, கட்டர் இருக்கணும், பெண்கள் வெளியே போக கூடாது, அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களே எங்க கூட சேர்க்க முயற்சி பண்றாங்கன்னு. சோ இதுல ரொம்ப கிளியர். 2 நேஷனோட தியரி. 15th ஏப்ரல் அப்போ ஜல்வாய் ஜலால் ஆசிஃப் முனீர் அவர்கள் அத ரொம்ப தெல்ல தெளிவா காட்டியிருக்காரு. அங்க யாருப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆப்கானிஸ்தான்ல அப்புறம் பலுச்சிஸ்தான்ல யார் சண்டை போடுறாங்க? அவங்க முஸ்லீம் இல்லையா? சிந்துல சண்டை போடுறவங்க முஸ்லீம் இல்லையா? கேபர் பக்தன்காவால அங்க உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லையா? ஃபாட்டால ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபல் ஏரியா அங்க சண்டை போடுறவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லையா? POKல அவங்களுக்கு எதிராக நடக்குது. அப்புறம் பங்களாதேஷ்ல அங்க உள்ளவங்க முஸ்லீம் இல்லையா? அதனால இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை என்ன தெரியுமா? இவங்களே அவங்களுக்கு சொல்றாங்க வாங்க சேர்ந்து இருக்கலாம், 2 நேஷன் சரியில்லை, எல்லா முஸ்லீம்ஸும் சேர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு பாகிஸ்தானோட குரலை கேட்டா எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்க பாகிஸ்தானோட ராணுவத்துல எப்படி கைதாயிருக்காங்கன்னா, कैद में है बुलबुल सैयाद मुस्कुराए, रहा भी न जाए चुप रहा भी न जाए. அதோட அவங்களோட பப்ளிக் பலுச்சிஸ்தானோட மக்கள், சிந்து மக்கள், அப்புறம் அதர் ஏரியால உள்ள மக்கள், அவங்களோட மனசுல இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ரஜித் சார் உங்களுக்கு பழைய பாட்டு ஞாபகம் இருக்கும். रहते थे कभी जिनके दिल में हम जान से भी प्यारों की तरह बैठे हैं उन्हीं के कूचे में पर आज गुनहगारों की तरह. ஆனா எதிர்காலத்துல அவங்கள எந்த இடத்துக்கு கொண்டு போக போறோம்னா, இதுக்கப்புறம் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க कि स्वरूप धरे जीने के लिए बैठे हैं हजारों जहर पिए, ठोकर न लगाना हम खुद हैं गिरती हुई दीवारों की तरह. சுதான்ஷு சார், நம்ம மோடி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூச்சரை பத்தி அவர் சொல்லும்போது
சூரியன் உதிக்கும் போது நம்ம எதிரிகளுக்கு தெரியும், அவங்களுக்கு அப்ப புரியும் பாரத் மாதா கி ஜெய். 15 ஆகஸ்ட் 2016 நினைக்கிறேன், பிரதமர் பலுச்சிஸ்தான் விஷயத்தை பத்தி பேசினாரு. அன்னைக்கு இங்கிலீஷ் சேனல்ல டிவி டிபேட் ஷோ பண்ணாங்க. பலுச்சிஸ்தானோட ரெப்ரசன்டேட்டிவா வாஷிங்டன் டிசி கூட அகமத் முஃப்தி கான் இருந்தாரு. அப்புறம் பாகிஸ்தான் தரப்புல ஜெனரல் சஃப்கத் சைஃப். நீங்க இப்போ சொன்னது அதுல பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அப்போ பலூச் தலைவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபுல் ஏரியாவில் there are countries which are having ethnicity and identified, like Uzbekistan having Uzbek identity, Kazakhstan having Kazakh identity, and Afghanistan having Afghan identity, but there is a one fake country in the region which there is no identity, that is Pakistan. அவன் அங்க இருந்த பாகிஸ்தான் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் என்ன சொன்னார்னா, வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட், ஆர் யூ நாட் பாகிஸ்தானி? சோ பலூச் தலைவர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் பலூச், ஐ ஆம் நாட் அ பாகிஸ்தான். இப்ப நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் சவுகத் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யூ ஆர் நாட் பாகிஸ்தானி, ஆர் யூ ஹிந்துஸ்தானி, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேளுங்க. அஹமத் முஃப்தி கான் என்ன சொல்றாருன்னா, வி ஆர் பலூச், வி ஆர் நாட் பாகிஸ்தானி. எங்களோட ஐடென்டிட்டி தமிழ்ல சொல்ற இங்லாஜ் அம்மாவோட சந்ததிகள். இப்ப கேளுங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரங்க சொல்றாங்க, அந்த இங்கிலீஷ் சேனல்ல தமிழ்ல இல்ல வாயா போயாக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்றாரு, யோ இங்கிலாஜ் தாய்க்கு பதிலா ஏன் பாரத தாய்னு சொல்ல மாட்டேன்றாரு. இப்ப கேளுங்க. அதுக்கப்புறம் அகமத் முஃப்தி கான் சொல்றாரு, ஆமா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நாங்க பலூச், நாங்க பாகிஸ்தானி கிடையாது, நாங்க இங்கிலாஜ் தாயோட சந்ததிகள். அப்புறம் நான் இத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படல. பாரத தாய்க்கு ஜே. அதுக்கப்புறம் அவரு டெம்பரை லூஸ் பண்ணி, நீ மோதியோட ஆளு, இது அதுன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் நீங்க பாரத தாய்க்கு ஜேன்னு சொன்னது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. அப்புறம் இந்த உணர்வு எங்க இருந்து வரும் தெரியுமா? பிரதமர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணை தாய் கோயிலுக்கு போனாரு. பிகானேருக்கு போனப்போ, கருணை தாய் கோயில் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப பிரபலமான கோயில், எலி இங்க நிறைய இருக்கும். இந்தியா எப்படி இணையுதுன்னு பாருங்க. இந்திய தாயோட உணர்வு எங்க இருந்து வருது? நீங்க கருணை தாயோட கோயிலுக்கு போய் பக்தியோட தலகுனியும் போது வைஷ்ணவி தேவி தாயோடையும் உங்க பக்தி இணையும். மேற்குல காமாக்கியா தேவி கூடயும் இணைஞ்சிரும், மிடில்ல பிந்து வாஷினி கூடயும் இணைஞ்சிரும், அதாவது கிழக்குல மும்பாதேவி கூடயும் இணையும், தெற்குல கன்னியாகுமரி கூடயும் இணைஞ்சிரும். ராஜ்யம் பூரா எதிரில ஒன்னாயிடும். அது மட்டும் இல்ல, டாக்காவோட டாக்கேஸ்வரி கூடயும் இணைஞ்சிரும். அப்புறம் பலுச்சிஸ்தான் கூட ஹிங்லாஜ் தாய் கூடயும் இணைஞ்சிரும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்தியா பூரா ஒன்னாகி நம்ம எதிரில வந்துரும். அதனால யாருக்கு இந்திய தாயோட அர்த்தம் தெரியாதோ, இந்த இந்தியா ஒரு துடிப்பான தேசம், இத வெட்டவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நாட் த பார்ட் ஆஃப் லேண்ட். லேண்ட் எங்க போயிருந்தாலும் சரி, அது நம்ம கான்சியஸோட ஒரு பகுதி. அப்புறம் போகாதவங்க இது வெறும் பேச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நன்கானா சார் அப்புறம் கர்தாப்பூர் சார் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்காங்க. பிசிக்கலி அவங்க இந்திய கலாச்சாரத்தோட பாகமா இல்ல பாகிஸ்தானோட பாகமா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேஜர் ஏரியா அங்கதான் இருக்கு. அது அவங்களோட பகுதியா இல்ல நம்ம பகுதியா? அப்புறம் நம்மளோட தேசிய கீதத்துல பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, சிந்து அங்க இருந்திருக்கலாம், ஆனா அது இந்திய உறவின் ஒரு பகுதி. அதனால அவங்க இந்திய தாயை புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியம். நாங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, இந்த பலுச்சிஸ்தான் எப்ப பிரியும்? பாருங்க, நேரம் வரும்போது எல்லாமே நடக்கும். அது மட்டும் உண்மை. அங்க இருக்கிற பலுச்சிஸ்தான் மக்களே சொல்றாங்க, நான் சொல்லல. कि सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुए कातिल में है, और आगे वक्त आने पर बता देंगे तुझे आसमां, हम अभी से क्या बता दें जो हमारे दिल में है. அப்படியே நான் ஒரு டெக்னிக்கல் விஷயத்த சொல்றேன். இப்போ இன்னைக்கு இந்தியா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு மோடிஜி 10 வருஷத்துல இந்தியாவை எந்த நிலைமையில கொண்டு போய் நிறுத்திருக்காரு. நீங்க அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல நாம ரொம்ப கம்மியா இருந்தோம். இன்னைக்கு 1,27,000 கோடி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஒரு சின்ன விஷயம். நான் நம்ம சயின்டிஸ்டுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் தம் இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்திலேயே மிசைல் ரெடி பண்ணோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. நம்ம சேட்டலைட்ஸும் தயார் பண்ணோம். அப்போ யோசிங்க, மிசைல் தயார் பண்ற நாடு ரைஃபிள் தயார் பண்ண மாட்டாங்களா என்ன? இப்படி நடக்க முடியுமா? நம்ம கிட்ட திறமை இருந்தது. சேட்டலைட் தயார் பண்ற நாடு ஃபைட்டர் ஜெட் தயார் பண்ணலையா? மோடிஜி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை எந்த எல்லையில இருந்து ஆரம்பிச்சாரோ, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அசால்ட் ரைஃபிளும் தயார் பண்றோம். இன்னைக்கு நம்ம 80% ஆஃப் ப்ரொடக்ஷன்ல செல்ஃப் ரியலைஸா இருக்கோம். அப்புறம் இதனால மக்கள் டிப்ளமேசி பத்தி பேசுறாங்க. ரஷ்யால இருந்து நமக்கு எக்ஸ்போ 100ம் கிடைச்சது. ஏன்னா நம்ம குவாட் மெம்பர்ன்றதால.
குவாட் மெம்பர் ஆனதுனால தான் எக்ஸ்போ 100ம் கிடைச்சது. குவாட் 100 கிடைச்சதுனால அமெரிக்கா தரப்புல சாங்ஷனுக்கு மிரட்டினாங்க. மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க சாங்ஷன் பண்ணல. நமக்கு பிரிடியேட்டர் ட்ரோன் கொடுக்கவும் தயாராயிட்டாங்க. நம்ம கூட பேக்ட் ஆயிட்டாங்க. அது நாட்டோ கண்ட்ரீஸ்க்கு வெளியே யார்கிட்டயுமே இல்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2020 கல்வான் கிட்டயும் இல்ல. அப்புறம் பாதுகாப்பு அமைச்சர் ப்ரெக்யூர்மெண்ட்டையும் ஆரம்பிச்சார். அந்த நேரத்துல அரசாங்கமும் முடிவு பண்ணிருச்சு. இன்னைக்கு இந்தியா செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கு. கேளுங்க, வார் நடக்கும்போது நிறைய செக்யூரிட்டிகள் தேவைப்படும். எனர்ஜி செக்யூரிட்டி. நம்ம ஃபாரின்ல எதுக்கு அதிகமா டிபெண்ட் ஆயிருக்கோம்? ஆயில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ரயில்வேஸ் ஆயிருச்சு. சோ ஆயில் டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சுல்ல. அப்புறம் பெட்ரோல்ல எத்தனால், அத நம்ம 20% குறைச்சிட்டோம். அப்போ 20% டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்தோம். அங்க நம்ம டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு. சோ நம்மளோட ஆயில் இப்போ ஃபைட்டர் பிளைன் எலக்ட்ரிக்ல ஓடாது. ஆயுதங்களோட வண்டி எலக்ட்ரிக்ல ஓடாது. ஆனா கார்கள் ஓடும். நம்மளோடது எவ்வளவு தூர பார்வைன்னு யோசிங்க. மோடிஜி இதை எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்கலன்னா, அப்புறம் நாடுகள் கூட இப்படி உறவு வச்சுக்கலன்னா அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அவங்க நமக்கு S-400 கொடுக்க மறுத்தாங்க. ரஷ்யா யுக்ரைன் சண்டையில நம்ம அவங்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, நம்மளோட 2/3 டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் அதோட கனெக்ஷன் ரூஸ் கூட தான். நான் இன்னைக்கு நீங்க சொல்றதுனால இதையும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம பலம், வீரம், சக்தி, நம்ம ராணுவத்தோட பலமானது, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் காஷ்மீரோட ஒரு பகுதி இன்னும் பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. நீங்க சொன்னது முழுக்க முழுக்க சரி. காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தானோட கைப்பிடியில தான் இருக்கு. அப்புறம் 2வது பகுதி 2 கோடியில தான் இருக்கு. ஒருவேளை 2019க்கு முன்னாடி எதுக்காக அட்டல்ஜி வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா, 15 अगस्त का दिन कहता आजादी अभी अधूरी है, सपने सच होने बाकी हैं, रावी की शपथ न पूरी है. ராவி கரையில 1930ல சுதந்திர போராட்டம் நடந்தது. சோ பார்க்க போனா 5 ஆகஸ்ட் 1970ல ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆன அப்புறம் பாதி வேலை நிறைவடைஞ்சது. இதுக்கப்புறம் உள்ள ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல சரியான நேரத்துல நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க உள்ளேயே இந்த நிலைமை வரும். POK மக்கள் நம்ம மக்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜம்முக்கார் அசம்பிளில நான் சீட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கேன். சோ கவலைப்படாதீங்க, வருங்காலத்துல தானாவே அந்த நேரம் வரும். டைரக்ட் ஆக்ஷன் கொடுத்து தான் இந்த நாடு உருவாச்சு. நீங்க வேணா பாருங்க, டைரக்ட் ஆக்ஷன் தான் அதை தீர்க்கும்.